வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தேசிய அளவில் நிலம் கையகப்படுத்தும் மசோதா, அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இவையெல்லாம் எந்த அளவுக்கு அரசியல் பரபரப்பை கிளப்பி இருக்கிறதோ அதற்கு நிகரான பரபரப்பை தமிழ்நாட்டு அரசியலிலும் இந்த மசோதா கிளப்பி இருக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை. காரணம், இந்த மசோதாவுடைய ஷரத்துக்கள் அம்சங்கள் மட்டுமல்ல, ஆளும் அதிமுக, தமிழகத்தை ஆளும் அதிமுகவுடைய நிலைப்பாடுதான் இதற்கு காரணம். பல கட்சிகள் இந்த மசோதாவை எதிர்க்க, அதிமுக இந்த மசோதாவை லோக்சபால, நாடாளுமன்ற மக்களவையில ஆதரித்திருக்கிறது. பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது, உள்நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட முடிவு என்று திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்கிறது. இல்லை இல்லை, இதுல மாநிலங்களுக்கு அதிகாரம் தரக்கூடிய மாற்றங்கள், ஷரத்துக்கள் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் அதிமுக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்கிறார் ஜெயலலிதா. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு கருணாநிதி அவர்களுக்கும் இடையே ஒரு அறிக்கை யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு அறிக்கையெல்லாம் மாற்றி மாற்றி இதே விவகாரத்தில் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மாற்றி மாற்றி அறிக்கை விட்டு வருகிறார்கள். இதுதான் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவுடைய இந்த நில ஆர்ஜித மசோதாவில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு பற்றிய பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதையே இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் அதிமுகவுடைய தோழமை கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் இடைக்கால சபாநாயகர் திரு சேகு தமிழரசன் அவர்கள் நிகழ்ச்சியில் இருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஜெயராஜ் அவர்களுக்கு தான். ஒரு காரசாரமான விவாதம் ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இந்த மசோதா சார்ந்து எழுந்திருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது மத்தியில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றப்பட்ட அம்சங்களை எதிர்க்கிறது இல்லையா? அதிமுகவை மிக கடுமையாக சாடுகிறீர்கள். இந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய இந்த ஒரு மசோதாவை இந்த வடிவத்தில் நீங்கள் ஆதரிக்கிறீர்களே அப்படின்னு. இந்த நிலையில் இந்த வடிவத்தில் இந்த மசோதாவை எதிர்க்கக்கூடிய தார்மீக உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? என்ன காரணத்தினால் இந்த மசோதாவை நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? ஏன் இல்லை, அதுதான் கேள்வி. ஏன் தார்மீக அடிப்படை, தார்மீக உரிமை இல்லை திராவிட முன்னேற்ற? அதற்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்ன அடிப்படையில, எந்த அடிப்படையில்? இது ஒரு மக்கள் விரோத சட்டம். அதுதான் இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். உழவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு எதிர்ப்பான ஒரு சட்டம் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதை எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. 2013க்கும் 2015க்கும் இருக்கிற அந்த இடைவெளி, எந்த ஆக்டுக்கும் இந்த ஆக்டுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி இன்றைக்கு மிக மாறுபட்டதாக இருக்கிறது. அதுதான் எங்களுடைய கேள்வி. மூன்று அம்சம் தான். 80% விவசாயிகளிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலத்தை நீங்கள் கேட்டெடுக்க வேண்டும் என்று கடந்த மசோதா சொல்கிறது. இந்த புதிய மசோதாவில் அது இல்லை. சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயத்திலே மாநில அரசை கேட்டுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் இன்றைக்கு வருகின்றது. அதிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மூன்றாவது விஷயம், இழப்பீடு கோரி நீங்கள் இந்த சட்ட மசோதாவின் மீது நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது. இது மூன்று விஷயம். இதுல குறிப்பாக நிலம் என்ற வார்த்தையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு தான் கொடுக்கிறது. மாநில பட்டியலில் தான் நிலம் என்ற விஷயமே அடங்கியிருக்கிறது. ஆக லேண்ட் என்ற அந்த விஷயத்தை இன்றைக்கு மாநிலங்கள் தன்னாக தன் சுழற்சியாக செயல்பட. சரி, இந்த விமர்சனத்தை தான் பாஜகவுடைய தோழமை கட்சிகள் உட்பட எழுப்புறாங்க. நாங்கள் ஏன் எழுப்ப முடியாது, எங்களுக்கு ஏன் இந்த தார்மீகம் இல்லை அப்படின்னு கேக்குறீங்க. இல்லைங்கிற விமர்சனம் எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா, 1999 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல தமிழக அரசு தொழில் துறைக்கான நோக்கங்களோடு நிலத்தை கையகப்படுத்தும் சட்டம் அப்படின்னு, இதுல விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில அம்சம் இருக்கு அப்படிங்கிறீங்க. எந்தெந்த விஷயம்லாம் இந்த ஒரு ஸ்பிரிட் இப்படி இருக்கு, இதை இப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களோ, அதை விட கூடுதலான தீமைகள் கொண்டதாக விமர்சிக்கப்படக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எவன் நிலம் அதை விளக்குது அப்படின்னா, இது நிலத்துக்கு இதுக்கு பூமிக்கு மேல இருக்கிறது எல்லாமே நிலம் அப்படின்னு விளக்குது. இல்ல, இதை மிக கடுமையான அம்சங்கள் இருக்கிறது. மூன்று முப்போகம் விளைவிக்கின்ற அந்த அரசு நிலத்தை கையகப்படுத்த முடியும் என்ற வார்த்தை
கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த சட்டத்தில் இருக்கிறதா? உரிமையாளர் மறுத்தால் நீங்க பேசுங்க. உரிமையாளர் மறுத்தால் மாவட்ட ஆட்சியர் அதிகாரத்தை பயன்படுத்தி 3 போகம் விளைகின்ற நிலத்தை 1999 மசோதா கொண்டு வருகிறது. 3 போகம் விளைகின்ற நிலத்தை எடுக்க முடியுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் கன்சென்ட் கிளாஸ்ல விவசாய நிலம் ஒரு விஷயமே இல்ல. எப்படி அது விஷயம் சொல்றீங்க? தரிசு நிலத்தில் ஒரு மாறுபாடு ஒரு அரசு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று உருவாக்குகின்ற பொழுது பொருளாதார வளர்ச்சிக்கான தேவை ஏற்படுகின்ற பொழுது சில விஷயங்களை அரசு முன்னெடுக்கின்றது. இன்றைக்கு பாரதிய ஜனதா செய்திருக்கிற இந்த விஷயத்திலே பொருளாதார முன்னேற்றத்திற்காக நாங்கள் செய்கிறோம் என்றார்கள். அதில் இருக்கிற விரோதமான போக்கை நீங்கள் நீக்குங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கட்டிடங்களை கட்டி நீங்கள் விவசாய நிலத்தை பாதிக்கின்ற பொழுது விவசாய தொழிலாளர்களை பாதிக்கின்ற பொழுது அதை கேட்க வேண்டிய தட்டி கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. அண்ணா ஹசாரே சொல்லுகிறார் இது கருப்பு சட்டம் என்று. இந்த நாள் பாராளுமன்றத்தில் என்றைக்கு நிறைவேற்றப்பட்டதோ அன்றைக்கு இந்த நாள் கருப்பு நாள் என்று சொல்கிறார். அதே போல நிதிஷ்குமார் சொல்லுகிறார் இந்தியாவில் இருக்கிற அத்தனை எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசின் கூட்டணியில் இருக்கிற சிவசேனை கூட இன்றைக்கு எதிர்க்கின்றது. அதான் நாங்க சொல்றோம். இது ஏதோ திமுக தலைவர் மட்டும் இதை எதிர்க்க புரிஞ்சுக்கணும். மாற்று கருத்து இல்ல. ஆனா 1999 மசோதா அப்படிங்கிறது இந்த வடிவத்திலிருந்து பெரிய மாற்றமும் பெரிய ஒரு வித்தியாசமும் கொண்டிருக்கு அப்படிங்கறது கன்செப்ட் கிளாஸ் நான் கேட்கிறோம். இல்ல கிளாஸ் பத்தி சொல்றீங்க. அன்றைய அமைச்சர் நாஞ்சில் மனோகரன் என்ன சொல்றார்? நிலத்தை ஒப்படைக்க நில உரிமையாளர் மறுத்தால் தேவைப்படும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நிலத்தை மாவட்ட ஆட்சியர் தன் வசம் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சில மாதங்களுக்கு உள்ளாகவே நிலத்தை கையகப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுது. ஒரு பக்கம் கன்சென்ட் கிளாஸ் பத்தி இங்க பேசுறீங்க, இன்னொரு பக்கம் கன்சென்ட் இல்லாமயே பை போர்ஸ் பத்தி நீங்க கொண்டு வர பண்ணி என்ன சாதித்தோம்? எத்தனை ஏக்கர் நிலம் இன்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பல வழக்குகள் இங்க வழக்கப்பட முடியாது. இந்த சட்டத்தில் நீங்கள் இழப்பீடு வழக்கப்பட முடியாது. ஏற்கனவே அதாவது நீங்கள் இரண்டையும் நீங்கள் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஒரு அரசினுடைய நில ஆர்ஜிதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதிலே இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் போக முடியுது. இந்த இதுல கையகப்படுத்தினால் போக முடியாது. இன்னொன்னு கேளுங்க, நீங்க எதற்காக கையகப்படுத்துகிறீர்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் மாற்றினீர்கள் என்றால் இந்த சட்டத்தில் நீங்கள் கேட்கவே முடியாது. நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு எடுக்கிறீர்கள், இல்லை ஒரு கல்லூரிக்கு எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கேட்க முடியாத ஒரு திருத்தத்தை இன்றைக்கு அதிமுக அரசு கொண்டு வந்திருக்கின்றதுக்காக நீங்க ஏற்றுக்க முடியாது. அதிமுக சொன்னதுனால வழக்காடு மன்றத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? அதே சட்டத்தில் நீங்க கொண்டு வந்த நிலாதிபதி சட்டம் பற்றி பேசும்பொழுது நாஞ்சில் மனோகரன் குறிப்பிடுகிறார், இச்சட்டத்தின் கீழ் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள பொருள் குறித்து அரசோ மாவட்ட ஆட்சியரோ தீர்மானிப்பதற்கு எதிராக முடிவெடுக்க உரிமையில் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் வரம்பில்லை. அதிகார வரம்பு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லன்னு எப்படி சார்? நான் என்ன கேட்கிறேன், அந்த வார்த்தை இருந்தால் நீதிமன்றத்துக்கு நீங்க செல்ல முடியாது. எப்படி 40 வருஷம் நீங்க வழங்கப்பட்டிருக்காங்க? இதை பற்றி அதிமுக குறிப்பிடுகிறது. இந்த கருணாநிதி இப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி திமுக எங்களுடைய நிலைப்பாட்டை விமர்சிக்கலாமா, நாங்க பாஜக அரசாங்கத்துடைய இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு திமுக விமர்சிக்கலாமான்னு இவற்றையெல்லாம் ஜெயலலிதா குறிப்பிடுகிறார். இந்த 99 சட்டத்தை பற்றி விமர்சிக்க அதிமுகவுக்கு தார்மீக உரிமை இருக்கா? நிச்சயமாக தார்மீக உரிமை இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீண்ட விளக்கமான தெளிவான ஆழமான மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலான ஒரு அறிக்கையை இது குறித்து தந்திருக்கிறார். 1913 ஏன் எதிர்த்தோம், இப்போது ஏன் ஆதரிக்கிறோம், 2013 ஏன் எதிர்த்தோம், இல்ல நம்ம ஜென்ரிக்கா பேசிட்டு இருக்கோம். இந்த 99 மசோதாவை பற்றி ஜெயலலிதா குறிப்பிடுகிறார். அதே 99 மசோதாவை அதிமுக ஏன் பின்வாங்கல? கருணாநிதி அரசாங்கத்தால் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லி இப்படி எல்லாம் நாஞ்சில் மனோகரன் பேசுறாரு, வருவாய்த்துறை அமைச்சர் பேசுறாருன்னு சொல்றாங்க. இது விவசாயிகளுக்கு எதிரானது அப்படிங்கிறது அதிமுக நிலைப்பாடு இருக்குது. அந்த மசோதாவை திமுகவை விமர்சிக்கக்கூடிய அந்த மசோதாவை அதிமுக அரசு பின்வாங்கியதா? திமுகவை விமர்சிக்கிறது இல்ல, திமுக இதே போல சொல்லிட்டு இப்ப விமர்சிப்பதற்கு தார்மீக உரிமை கொண்ட அரசு தானே. ஏன் இப்ப அதிமுக அரசு சப்சிக்வெண்டா 2001 வருது, 2011 வருது, இது அப்படியே உள்ளபடியே பின்வாங்கல? இல்ல, இப்ப முதல்ல என்ன கொஞ்சம் பேச விட்டுட்டு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். உங்கள்கிட்ட அதாவது திமுகவுடைய முரண்பாடை எடுத்து தெளிவுபடுத்தி இருக்காங்களே தவிர
இந்த கொள்கையில எது தவறோ அதை கண்டித்தும், எது சரியோ அதை ஆதரித்தும் தான் தொடர்ந்து இந்த 99 சரியான 2013 99 மசோதா விவசாயிகளுக்கு, சாமானிய மக்களுக்கு 99 பாஸ் ஆகுதுன்னு புரிஞ்சு 99 சட்டமாகுது. அந்த மசோதா விவசாயிகளுக்கு நலன் தரக்கூடியதா? அந்த மசோதாவை நிறைவேற்றாம அது மாதிரியான நடைமுறைகளை கொண்டு வர முடியாம ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. இன்னைக்கு முதலமைச்சர் ஆக இருந்த புரட்சி தலைவி அம்மா மக்கள் நீதி முதலமைச்சர் இப்பவே அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அறிக்கையில. திமுக கொண்டு வந்த ஒரு ஜனநாயக அரசுக்கு சில கடமைகள் இருக்கு. தொழில இருந்து இப்ப நான் இப்ப நானே ஒரு அம்பேத்கரிஸ்டா ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்க எல்லாம் இது குறித்தே நிலைய அண்ணா சேரால இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆதி திராவிடர்களுக்கு வீட்டுமனைக்காக நிலை எடுக்கணும்னு இருக்கு. இந்த நிலகம் கையகப்படுத்தும் மசோதாவையின் எதிர்ப்பார்களேயானால் நாளைக்கு ஆதி திராவிடர்களுக்கு கூட வீட்டுமனையை எடுக்க முடியாது. கட்டாயம் எடுக்க முடியாது. அப்பயே 2013 எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு அந்த மாதிரியான வழக்குகள் மட்டும் 2000க்கு மேற்பட்ட வழக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு. 2013 தெரியாது, லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி இருக்கு. இங்க இப்ப நம்முடைய மாநில அரசுல நம்முடைய மக்கள் அம்மா அதுக்காக 3 மையங்கள்ல ஸ்பெஷல் கோர்ட் போட்டிருக்காங்க. 3 மையங்கள்ல ஸ்பெஷல் கோர்ட் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, சிறப்பு நீதிமன்றம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆக இது வெறுமனே விவசாயிகளுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இந்தியாவில் 20 கோடிக்கு மக்கள் வீட்டுமனை இல்லாம இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய பிரச்சனையும் கூட இதுல உள்ளடக்கத்தில் இருக்கு. நாளைக்கு இது வளர்மையானால் நாளைக்கு அவருடைய வாழ்வாதாரம் இதில் இருக்கு. இதுல காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லாமே அவங்க என்ன சொல்லுவாங்க, இது விவசாய நிலம்னு சொல்லுவாங்க. எங்க போய் அப்புறம் அவங்களுக்கு வீட்டுமனை தருவீங்க, தருவாங்க. சுருக்கமான உங்களுடைய முதற்கட்ட வாதத்தை நான் கேட்க இருக்கின்றேன். காங்கிரஸ் கட்சி உட்பட பல கட்சிகளுக்கு அதிமுக மீது விமர்சனம் வைப்பீங்க. காங்கிரஸ் கட்சி உட்பட இதுல பல விஷயங்கள்ல குழப்பம் இருக்கத்தானே செய்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சுருக்கம். அது மத்தவங்க கிட்ட நிறைவா கேட்டு எங்கிட்ட உங்களுக்கு இது ஒரு பழக்கமான தவறு சொல்லுங்க. ஏன்னா அது உங்க பழக்கமா போச்சு. காங்கிரஸ் வந்த உடனே ஒரு இது, அப்புறம் உங்களுக்கு ஆளும் கட்சின்னா அதுக்கு நிறைய நேரம் ஓடுவீங்க. முதல் கட்டத்துல மத்தவங்க கிட்ட பேசிட்டு அந்த வார்த்தைகள் சொல்லாம இருக்குச்சு. எங்கிட்ட இது உங்களுக்கு வேணா விளம்பரம் இடைவெளி, உங்களுக்கு விளம்பரம் வேணா எடுத்துக்கங்க, தவறு இல்ல. விரிவாவே சொல்லு. நன்றி. இப்ப இத முதலாக பலர் பேர் எதிர்த்த போதும் இதற்காக விவசாயிகளுக்காக பாடுபட்டு போராடி இதை கொண்டு வந்தது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் இல்லன்னா இது வந்திருக்காதுன்றது நீங்க உங்க ஸ்மைல்ல இருக்கலாம். ஆனா இது உண்மையை பார்த்து சிரிப்பாங்க. அங்க சிரிப்பவர்கள் ஆணவ சிரிப்பு சிரிக்கட்டும், தப்பு இல்ல. எம்ஜிஆர் அவருடைய பாட்டே நினைவு கூறுறேன் உங்களுக்கு. சிரிங்க, ஆணவ சிரிப்பா சிரிக்க. ஏழை விவசாயிகளுக்காக இதே நிகழ்ச்சியில நான் முடிக்கிறேன். நீங்க பேச பிடிக்கிறாங்க, நான் விமர்சனங்களை வைக்கிறேன். என்னுடைய விமர்சனங்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சிரிப்பது உண்மை, எங்களை பார்த்து ஆணவ சிரித்தது உண்மை, அது தவறில்லை. மக்கள் விவசாயிகளுக்காக போடுறோம், ஏழைகளுக்காக போடுறோம், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போடுறோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுறோம். ஏன் இந்த போராட்டத்தை நீங்க சிரிக்கிறீங்க? ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு புரியல. நீங்க ஆயுதத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணிருக்கீங்கன்னா சென்ற வாரம் இந்த மசோதா பற்றி நீங்க பார்த்திருப்பீங்களா? இதுல ராகுல் காந்திக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டது நான் ரொம்ப சந்தோஷம். நீங்க உண்மையை பேசுறீங்கன்ற நான் வரவேற்கிறேன். ஆணவ சிரிப்பு அப்படின்னு நீங்க சொல்றது பாயிண்ட் இஸ் திஸ். இவர்கள் இன்று அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபிக்கு அவர்களுக்கு எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தவங்களுக்காக அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்காக தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுல இருந்து பணக்காரர்களுக்காக, பணக்காரர்களுடைய பணக்காரர்களுக்கான அரசாங்கம். ஏழை விவசாயிகளை பற்றி கவலை இல்லை. இதுல ஒண்ணு மத்தவங்க பேச தெளிவா சொல்லாம விட்டாங்க. இது விவசாயத்தில் இருக்கிற நிலங்கள உரிமையாளர்களுக்காக, சிறு குறு விவசாயிகளுக்காக மட்டும் நாங்க பேசல. நாங்க பேசுறது அதனால் பாதிக்கப்பட்ட பேசினாரு அம்பேத்கர், தெரிஞ்சுக்கங்க. அதுல நிலத்துல பாடுபடுறவங்க உங்களை மாதிரி தலித்து மக்கள்,
அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இதை பண்றோம். அதை நான் முடிச்சுறேன். நீங்க தயவு செய்து உங்களுக்கு ஒரு அவருக்கு நான் என்ன குறிப்பிட்டு பேச கூட மத்திய அரசு குறிப்பிட்டு பேசவோ காங்கிரஸ் குறிப்பிட்டு பேசவோ குறிப்பிட்ட வழக்கம் இல்ல. தயவு செய்து உழுபவர்களுக்கு நிலத்துல சேர்ல பாடுபடுறாங்க, அவனுக்காக ஏன் நீங்க பேச தயங்குறீங்க? உங்க அம்மாவுக்காக இல்ல, நீங்க பேச உங்க அம்மா மாதிரி நீலி கண்ணி வடிக்கிறீங்க. நான் சொல்றேன், விவசாயிகள் மாதிரி பேசுறாங்க. விவசாயிகளுக்காக அந்த முதலமைச்சர் விவசாயிகளுக்காக நமது இன்றைய தமிழக மக்கள் முதல்வர் என்று தன்னை கூறிக்கொள்கின்ற ஜெயலலிதா அவர்கள் விவசாயிகளுக்காக பேசுறாங்கல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கெசட்ல போட்டாங்க, கெசட்ல கரும்பு விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசு பணம் கொடுக்கிறது. நெல்லிக்குப்பத்துல சரி பல இது விவசாயிக்கு போடுறாங்க பத்தி கவலைப்படுறாங்களா? அதை விடுங்க. மக்களிடையே உரித்து காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க கேட்க வேண்டியது ஏன்னா பாரதிய ஜனதாவின் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்கின்ற உங்களுடைய கூட்டணி கட்சிகள் சிரோன்மணி அகாலிதள் ஆகட்டும், சிவசேனா ஆகட்டும், இந்த கட்சிகளுக்கே இந்த ஒரு பில்லுல வேறு பார்வை இருக்கு. அதிமுக இந்த ஒரு பில்ல ஒரு ஆதரவா ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பதும் அதற்கு விளக்கங்களை கொடுத்திருப்பதையும் திமுக விமர்சிக்கிறது. உள்நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட முடிவு என்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறது. உங்களுடைய கருத்தை நான் கேட்கிறேன். அதாவது பொதுவா ஒரு பில் வரும்பொழுது பாராளுமன்றத்தில் பலதரப்பட்ட கட்சிகள் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதனாலதானே வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கிறதுனாலதானே வேற வேற கட்சி அது இருக்குது, இல்லாட்டி பிஜேபியோட இருக்கலாமே. அதனால இப்ப சிவசேனாவோ சிரோன்மணி அகாலிதளோ தனியான ஒரு நிலைப்பாடை கருத்தை சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதே போல சில நேரங்களில் இதே பில் 2013 சட்டமாக வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அந்த சட்டத்தை ஆதரித்தது. அதனால காங்கிரசும் பிஜேபிக்கும் அலையன்ஸ் சொல்ல முடியும். ஒரு சட்டம் வரும்பொழுது அதற்கான தனிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப கம்யூனிஸ்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த நியூட்ரினோ திட்டத்தை ஆதரிச்சிருக்காங்க, சிபிஎம் ஆதரிச்சிருக்காங்க. இது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அப்படின்னு எடுக்க முடியுமா? அந்த சப்ஜெக்ட்ல அவங்க ஸ்டடி பண்றாங்க, ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அதனால இது இதுக்கு ஒன் சைடு. இன்னைக்கு நம்பர்ஸ் அடிப்படையில லோக்சபால உங்களுக்கு இது இருக்கலாம், பட் ஆனா ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் பார்க்கும் பொழுது ஒரு பரவலான கருத்து தி ஹார்ட் அண்ட் தி சோல் ஆஃப் தி பில் ஹஸ் பீன் டேக்கன் அவே அப்படிங்கிறது தான் பொதுவா அரசியல் கட்சிகளுடைய பொதுவான தேசம் முழுக்க பல கட்சிகள் எடுக்கக்கூடிய இப்போ இந்த சோல் ஆஃப் தி பில் நீங்க இந்த ஒரு மாற்றம் செய்திருக்கிறதுனால இந்த ஒரு மசோதாவுடைய இந்த ஒரு பில்லுடைய நோக்கமே சிதைக்கப்பட்டிருக்கு. அப்படிலாம் கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்றீங்க? கன்சென்ட் கிளாஸ் எடுத்துட்டீங்க, சோசியல் இம்பாக்ட் இதுல டைலூட் பண்ணிருக்கீங்க. 5 வருஷம் கழிச்சு திருப்பி தரலாம் அப்படிங்கறதுல மாற்றம் எந்த நோக்கத்துக்காக இந்த ஒரு கலானியல் பில் மாற்றப்படுதோ அது மீண்டும் it has become much more colonial அப்படிங்கிறது. அதாவது கன்சர்ன் கிளாஸ் எடுத்ததோ அந்த மாதிரி சோசியல் இம்பாக்ட் ஸ்டடி பண்ண வேண்டாம்னு சொல்ல 5 செக்டார்ல தான் நேஷனல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், இந்திய பாதுகாப்பு இந்த துறையில நிலம் எடுக்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் 5 இதுக்கு மாத்திரம்தான் துறைக்கு மாத்திரம்தான் அது செஞ்சிருக்கிறோம், எல்லாத்துக்கும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸே கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா முதலமைச்சர் எல்லாம் கூட நான் சொல்றது காங்கிரஸ், இன்னைக்கு மகாராஷ்டிரா பிஜேபி, அன்னைக்கு காங்கிரஸ் முதலமைச்சர் கூட இந்த மாதிரி வேணும். கன்சர்ன் கிளாஸ் மாத்திரம் இல்ல, நீங்க ஸ்மால் நிலம் எடுக்க சின்ன சின்ன திட்டங்களுக்கு மாத்திரம் இல்ல, எந்த திட்டத்துக்குமே சில திட்டங்களுக்கு நிலம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி கன்சர்ன் கிளாஸ் தேவையில்லை அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணது. அவங்க சொல்லும் பொழுது சுஷ்மா ஸ்வராஜும் ராஜ்நாத் சிங்கும் இல்லை அப்படின்னு வேற நிலைப்பாடு எடுத்தாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாம் கன்சர்ன் ரைஸ் பண்ணும்பொழுது அன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஏதோ பிஜேபி ஆட்சிக்கு வந்து அப்புறம் உங்களுக்கு ரகசியமா தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. அன்னைக்கும் இதே கருத்துக்கள் இருந்தது. அன்னைக்கு உங்களுக்கு அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா படல. கன்சர்ன் கிளாஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு பாஜக கருதி. இங்க பாருங்க,
ஒரு பார்லிமெண்ட்ல விவாதம் வரும்பொழுது அந்த பில் அவங்க யூபிஏ கொண்டு வந்த பில்லிலே நாங்க சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். அமெண்ட்மெண்ட் ஏற்றுக்கொண்டார்கள். மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, அன்றைக்கு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அப்ப நாங்க சப்போர்ட் பண்ணோம். என்ன சொல்றேன், ஒரு சட்டத்தை பற்றின விவாதம் வரும்பொழுது அங்கே அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அதுக்கு இன்னும் கற்றுக்காதீங்க. ஒரு நிமிஷம், ஏன்னா இல்ல அரசியல் எடுத்தீங்கன்னா நாங்க யூபிஏ கவர்மெண்டோட பில்லை ஏன் சப்போர்ட் பண்ணிருப்போம்? பிஜேபி அதை நாங்க நாங்க எதிர்ப்பு எந்த சார் இது என்னது சார் அர்த்தம்? அவரெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணீங்களே. அதனால நான் என்ன சொல்றேன், எதற்கும் இந்த மாதிரி உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கடந்த காலங்களில் யூபிஏ கவர்மெண்ட்ல நாங்க பல சட்டம் ஃபுட் செக்யூரிட்டி பில்ல இருந்து எல்லாத்தையும் நாங்களும் ஆதரிச்சிருக்கோம். யூ கேனாட் சே தட் பிஜேபி காங்கிரஸ் அலைன்ஸ் சொல்ல முடியாது. அந்த ஒரு குற்றச்சாட்டை கம்யூனிஸ்டுகள் அனுப்பி வச்சிருந்தாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அதிமுகவுடைய நிலைப்பாட்டை நிச்சயமா விமர்சிக்கலாம். ஒரு அரசியல் கட்சியா அதிமுக ஏன் இப்படி செஞ்சது அப்படின்னு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய நிலைப்பாடை விமர்சிக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. ஆனா இங்க பெங்களூரு சொத்து வழக்கு எங்க வந்தது? உள்நோக்கம் கூட சொன்னா பெங்களூரு சொத்து வழக்கு எங்க வந்ததுங்கிறதா என்னுடைய. அதாவது திரு ஜெட்லி அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் சந்திப்பதற்கு பிறகு அதிமுகவினுடைய நிலைப்பாடு மாறிவிட்டது. ஒரு அனுசரணையான போக்கு, தீர்ப்பு நீ ரிசர்வ் பண்ணதற்கு பிறகான ஒரு அனுசரணையான போக்கு அதிமுகவிடம் இருக்கிறது. சார், அதாவது இந்த இரு தரப்பினுடைய விஷயங்களை தான் நாங்க சந்திக்கிறோம். பெங்களூரு மேல்முறையீடு நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு நீங்க என்ன பேச விடலாம். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், சந்தேகம் எழுப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு சார். தார்மீக கடமை இருக்கிறது சார். எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோடு ஜெயலலிதா அம்மையாருக்கான அனுசரணை போக்கின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நம்ம எதிர்க்கிறாங்க சார். 49% அந்நிய முதலீட்டில் காப்பீட்டு மசோதாவை எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தோடு அதிமுக அனுசரணையா போகுது அப்படின்னா அவசியம் என்ன? அன்னைக்கு நான் பிரதமர் வேட்பாளர் சொன்னாங்க. அன்னைக்கு பிஜேபி எதிர்த்தார். நான் தான் பிரதமர் வேட்பாளர் சொன்னாங்க. பிஜேபியோட அனுசரணை போக்கு போல இன்னைக்கு இந்த வழக்கு ஒரு மறைமுக சொத்து வழக்கு மறைமுக தாக்கத்தை இந்த வழக்கு நீதிபதி ஏற்படுத்தும். ஒரு நம்பர் 2 மினிஸ்டர் சந்திக்கின்ற பொழுது ஒரு மறைமுகமான மத்திய அரசாங்கத்தை சந்தேகப்படல, அதிமுக அதாவது 22 நாட்களில் ஜெயலலிதா அம்மையாருக்கு இந்த உச்ச நீதிமன்றம் ஒரு பெயில் கொடுக்குறாங்க. சரிங்களா? நான் வழக்கினுடைய தன்மைக்குள்ள போல, வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுக்குள்ள நம்ம விவாதிக்க கூடாது. அவர்களுக்கு நான் வரேன். நான் ஒரே விஷயம் தான் சார், இதுல நீதிமன்றத்தை சந்தேகப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்ல. ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் ரீதியா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பிஜேபி ஒண்ணுக்கு இருக்கு சார். நீதிமன்றம் அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு நீதிமன்றம் சார். ஒரு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்றுதான் நாங்க சொல்றோம். நான் நல்லா புரிஞ்சுங்க, எப்படி வெளியே வந்ததுன்னு சொல்றோம். நாங்க சொல்றோம் நேற்றைக்கு வரைக்கும் நரேந்திர மோடிக்கு நான் தான் மாற்று சக்தின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண அம்மையார் எப்படி இப்படி ஒரு அதிமுக அதை கேட்க மாட்டீங்களா? பிஜேபி விமர்சனத்தை நீங்க செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். சொத்து வழக்கு எங்க வருது? சொத்து வழக்கு நீதிமன்றம் கொடுக்குது. சொத்து வழக்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணதுக்கு பிறகு 4 ரூபாய் அபராதம் விதிச்சு 4 வருஷம் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் இதே போல அன்றைய லா மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் ஜெயலலிதாவை சந்திக்கிறார். நீங்க என்ன சொன்னீங்க? இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்க போய் சந்திச்சாரு? தமிழ்நாடு ஹவுஸ்ல போய் சந்திச்சாரு. ஒரு குற்றவாளியை நீதிமன்றம் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை அன்னைக்கு எப்படி பார்த்தாரு? நீதிமன்ற தீர்ப்புல மிஷாரி நான் ஒண்ணு சொல்லணும். அதாவது நீங்க நீதிமன்றத்துடைய மாண்பை இல்ல ஒரு நிமிஷம், நீதிமன்றத்தை இந்த மாதிரி ஜுடிஷியரி இந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன் இங்க பாருங்க,
கலைஞர் அந்த வழக்கை பற்றி அவருடைய அறிக்கையை ஏன் குறிப்பிட வேண்டும்? அப்போ சந்தேகம் நீதிமன்றத்தை சந்தேகிக்கிற ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சரியா குறிப்பிட்டீங்க, ரவிசங்கர் பிரசாத் இப்படி பண்ண சந்திச்ச உடனே இப்படிதான் சொன்னீங்க, நடக்கல சார். சில பில் இப்ப வந்தது நீதிபதிகள் நியமன பில்லுல நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம். இதுல என்ன சந்தேகத்தை ஏற்படுது? நீங்களும் தான் சப்போர்ட் பண்ணீங்க. சில விஷயங்கள் 2013 நான் கேட்கிறேன், தமிழரசன் இதே பில்லுல 2013 ஒரு நிலைப்பாடு எடுத்தது. இன்னைக்கு திமுக எடுத்தது சார். 2013 ஆதரிச்சாங்க, இப்ப எதிர்க்காங்க. அதுதான் சொல்ற திருத்தங்கள் இல்ல. நான் கேட்ட திருத்தங்கள் இல்ல. 15ல வேற நிலைப்பாடு தமிழரசன் உங்கள்கிட்ட வருது. முதல்ல நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லாதுக்கு முன்ன இவங்க சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும். நிதியமைச்சர் அருண் ஜேட்லி நம்முடைய மக்களின் முதல்வர் அம்மாவை சந்திச்சாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியானால், அது ஒரு சர்ச்சையானால், நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் கோபாலபுரத்துக்கு தேடி போய் அவர்கள் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இருந்தபோது அவருடைய மகன் திமுக தலைவருடைய மகன் ஒரு குற்றவாளியோடு எப்படி குற்றம் அன்றைய கட்டத்தில் கனிமொழியுடைய தகப்பனார் இன்னைக்கு தண்டவாளி ஒரு குற்றவாளி எப்படி முதலமைச்சர் அவர் குறுக்கிட்டு அதை போலவே இவர்களே போய் நேரா தடா குற்றவாளிகள் இருந்தவங்க சிறைச்சாலைக்கு போய் சந்திச்சாங்களா இல்லையா? சந்திச்சாங்களா இல்லையா? அன்றைய அமைச்சரோட உறவினரை போய் என்ன பேச ஒரு அமைச்சராக இருந்தவர் குற்றவாளி சிறைச்சாலைக்கு போய் கொலை குற்றம் சாட்டப்பட்டவரையே போய் சந்திச்சாரா இல்லையா? இவ்வளவு செய்துவிட்டு இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுங்கிறாரு. அது இல்ல பழமொழி. அந்த பழமொழி இப்ப அவங்களுக்கு வேண்டாம். இப்ப அவர்களுக்கு தேவைப்பட்ட பழமொழி மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்களே, அதை போல மிரண்டு போய் கிடக்கிறவர்களுக்கு பார்த்ததெல்லாம் இப்போ இது கடந்த 2006 இருந்து 2011 வரைக்கும் இதே சட்டத்துல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தப்போ 2006 இருந்து 2006 எவ்வளவு 11,400 ஏக்கரை கையப்படுத்திருக்காங்க. இந்த சட்டத்துல 99 சட்டம் இந்த 99 சட்டம் திமுக நீங்க 99 சட்டத்தை குற்றம் சாட்டுறீங்க. ஆனா பார்லிமெண்ட்ல பேசும்போது அதிமுகவுடைய குழு தலைவர் என்ன பேசுறாங்கன்னா 99 சட்டத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில 2013 சட்டம் இருக்கணும்னு பேசுறாரு. திரு நாராயணன் நீங்க உங்களை விரிவா பேசணும். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். வேறு சில கருத்துக்களையும் சொல்ல விரும்புறீங்க. பட் டேக் திஸ் கொஸ்டின் as well. இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு, நீங்க 2013 இதை ஆதரித்தீங்க, 2015 நீங்க எப்படி வேற நிலைப்பாடு எடுக்கிறீங்க விமர்சனம் உங்களுக்கும் இருக்கிறது. ஆனா இதுல பல விஷயங்கள்ல காங்கிரஸ் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கும் கூட இதுல வேறு கருத்தும் வேறு பார்வையும் இருந்திருக்கிறது அப்படின்னா மறுப்பீங்களா? உங்களுக்கும் வேற நிலைப்பாடுல இருந்திருக்கு. நிச்சயமாக நான் என்றைக்கும் இங்கேயும் சரி உண்மையை மட்டும்தான் உங்க டிவியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பயும் சொல்றேன், கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு உரைக்கல், மகாத்மா காந்தி அவர்கள் கொடுத்த உரைக்கல், எளியவர்களிலும் எளியவர்கள், நலிந்தவர்களிலும் நலிந்தவர்கள், அவர்களுக்கு எது உதவியா இருக்கோ அதுதான் நாம செய்யணும். ஒரு நிலைப்பாடு எடுக்கச்சே பல பேர் பாதிக்கப்படுவாங்க, பல சமூகத்தினர் பாதிக்கப்படுவாங்க. ஆனா ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தான் முதலிடம் கொடுப்போன்றது எங்களுடைய கருத்து. எதிரான நிலைப்பாடு எடுத்தார் இல்லையா? யார் எடுத்தாலும் தவறில்லைங்க. கடைசியில எங்க பார்ட்டி வி ஃபாலோ ஆன் லைன் பிகாஸ் எவ்ரிபடி
talks about இதுதான் டெமோக்ரஸி. எங்க பார்ட்டியில வந்து தவறான நிலைப்பாடு இல்ல. எங்க பார்ட்டியில வந்து we talk about various things. ஆனா நான் சொல்ல வேண்டிய வரத இத கேள்விகள் கேட்டு அப்புறம் நேரத்தை ஒதுக்காம வழக்கம் போல இது பண்ணிட்டாதீங்க. இன்றைய முதலமைச்சர் வந்து அதாவது கலைஞர் அவர்கள் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விமர்சனத்துக்கு மக்களுடைய பார்வையை நான் சொல்ல வரணும். அவர் என்ன சொன்னாரோ, மக்கள் இந்த கேள்வி எழுப்புறாங்க, திடீர்னு இந்த அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுக்கு ஏன் காரணம்? இந்த அந்தர்பல்ட்டின்றது இந்த இதை பத்தி இல்ல, இந்த பட்ஜெட்ல 6000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு இழப்பு. ஆனா அதை பத்தி அறிக்கை இல்ல. ஒவ்வொரு முறையும் 50 பைசா டீசல் விலை ஏற்று உடனே அடுத்த நாள் அறிக்கை ஏற்கனவே தயார் பண்ணிச்சு. 10 மாசம் தான், ஒவ்வொரு மாசம் அதை அறிக்கிட்டாங்க. 3 ரூபாய் ஏற்றினாங்க சார், 3 ரூபாய். ஏங்க ஒரு அறிக்கை விடல? அப்போ என்ன பாக்குறாங்க மக்கள்? என்ன நினைக்கிறாங்க? என்னவோ ஏதோ நடக்குது அப்படின்றது மக்களுடைய சிந்தனை. கலைஞர் அவர்களுடைய பார்வை என்னன்னு தெரியல. ஆனா மக்கள் கிட்ட இந்த கேள்வி இருக்கு. ஜெய்ட்லி அவர்கள், நான் பேசி முடிச்சிடறேன். ஜெய்ட்லி அவர்கள் இதை பார்த்தவுடன் இது வந்து பல விஷயங்கள்ல ஜெயலலிதா, அன்றைய முதல்வர் ஜெயலலிதா, இன்றைய அதிமுக தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு முன்னுக்கு பின் மரணாட்டுறாங்க. அதே போல அன்றைய இதை நான் காங்கிரஸ், அதாவது ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புவாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த அதே இன்சூரன்ஸ் பில்லை எதிர்த்தாங்க. ஆனா இன்றைய நிலைப்பாடு பல விஷயங்கள் வந்து முடிக்கல. மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பீங்க. நீங்க வந்து உங்கள்கிட்ட கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சபாநாயகர் மாதிரி ஆளுங்கட்சியை மட்டும் பேச விடுங்க, ஆளுங்கட்சியை சொல்ல விடாம செய்றீங்க. விவசாயிகளுக்காக பேசுறீங்க, சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நீங்க கேள்வி எடுத்துக்கணும், அவரும் கேள்வி எடுத்துக்கணும். என்னோட கடமை அதை நான் செஞ்சுதான். நான் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இப்ப நீங்க இந்த அரசாங்கத்தின் மேல சாஃப்டா இருக்கீங்க அப்படிங்கிறது விமர்சனம். இதை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் தன்னோட அறிக்கையில குறிப்பிடுகிறார், நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நாட்டின் வளர்ச்சியில் மாநில அரசுகளும் மத்திய அரசும் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பில்லை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார். இவர் சொன்னது போல எந்தெந்த விஷயங்கள்லாம் காங்கிரஸ் செய்ததோ அதை பாஜக தொடருதோ, காங்கிரஸ் மீது சொல்லும் பொழுது ஒரு காட்டமான ஒரு நிலை, பாஜக அரசாங்கம் செய்யும்போது அதிலே ஒரு சாஃப்டான ஒரு நிலைப்பாடும் கொண்டிருக்குங்கிற ஒரு விமர்சனம் எழுது. காரணம் என்ன? நம்ம மக்களின் முதல்வர் அம்மா இந்த அறிக்கையில சொல்றது ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறை வந்து ரொம்பவும் இதமா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க. அந்த சந்தேகம் உங்களுக்கு தோணுது? நிலம் கையகப்படுத்துகிற அந்த தன்மையை பொறுத்தவரையில ஏற்கனவே வந்து மாநில அரசுக்கு மட்டும்தான் தொடக்க காலத்தில் அந்த அதிகாரம் இருந்தது. அப்புறம் வர வர மத்திய அரசு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இப்ப மத்திய அரசும் நிலம் கையப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துடுது. ஆக மத்திய அரசும் நிலம் கையப்படுத்த வேண்டிய அவசியம் வருது, மாநில அரசுக்கும் நிலம் கையப்படுத்த வேண்டிய அவசியம் வருது. அதனால இந்த சட்டத்தை குறித்து வெறும் ஒரு பக்கம் ஒரு பார்வை மட்டும் பார்க்க முடியாது. மாநில அரசுக்கும் அதுல வந்து பொறுப்பு இருக்கு. ஆக மத்திய கூட்டாட்சி தத்துவத்தின் பல பார்வைகள் எழுது. நீங்க என்ன சொல்றீங்க? இது நாங்க வந்து பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் கல்லூரி இதெல்லாம் கேட்டோம், உங்க திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதை தாண்டி எவ்வளவோ இந்த ஒரு பில்லுடைய அடிப்படை சார்ந்த கேள்வி, விவசாயிகளுடைய அனுமதி பெறுதல், சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், இதெல்லாம் கன்சென்ஸ் நீங்களும் கொண்டிருந்தீங்க. அவையெல்லாம் அப்படியே இருக்க, அவையெல்லாம் மாறி போயிருக்க, நீங்க இதை ஆதரிப்பது அப்படிங்கிறது பல கேள்விகள் எழுப்பதானே இல்ல. இப்ப வந்து மிக தெளிவா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மக்கள் முதல்வர் அம்மா அவங்க மிக தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க என்ன திருத்தம் கொண்டு வரதுக்கு விரும்பணுமோ அந்த திருத்தத்தை முன்வைத்தோம். அந்த திருத்தத்தை பாஜக ஏற்றுக்கொண்டது. ஆகவே மத்திய ஒரே ஒரு திருத்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிமுக இந்த மசோதாவை உள்நோக்கம் என்ன? இல்ல, அந்த கிளாஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம உள்நோக்கத்துக்குள்ள போல அந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதே சமயத்துல கன்சர்ன் கிளாஸ், விவசாயிகளுடைய அனுமதி பெறக்கூடிய அந்த கிளாஸ் அது இம்பார்ட்டன்ட் இல்லையோ? விவசாயிகளுடைய 80% அனுமதி பெறணுமே. நீங்க எப்படி சொல்றீங்க அந்த மாதிரி கிளாஸ் இல்லன்ட்டு?
கன்சென்ட் கிளாஸ் இருக்கிறது. 5 எதுக்கு தான் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதுகாப்புத்துறை, இந்திய அதாவது டிஃபென்ஸ், பாதுகாப்பு, அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தான் அந்த மாதிரி தேவையில்லைன்னு இந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தது. இது வந்து ஆன்டி ஃபார்மர்னு இவர் சொல்றாரு, நம்முடைய நாராயணன், மரியாதைக்குரிய நாராயணன் சொல்றாரு. நான் கேட்கிறேன், நேஷனல் பாலிசி ஃபார் ரீஹபிலிட்டேஷன், புனர் நிர்மாணம், மறுகுடி அமர்த்தல், அதுக்கு ஒரு இது இருக்கு கமிட்டி, அது சொல்லுது 1951 இருந்து இதுவரைக்கும் அக்வயர் பண்ண லேண்ட்ல யாருடைய விவசாயிகள் மக்களுடைய லேண்ட் எல்லாம் அக்வயர் பண்ணாங்களா, அவங்களுக்கு 75% இன்னும் கூட மறுகுடி அமர்த்தல் நடக்கவே இல்லை. யாரோட கவர்மெண்ட் 55 வருஷமா இருந்து? உங்க கவர்மெண்ட். இன்னைக்கு யாட்சிக்கு என்னவா? மக்களுக்காக அப்படின்னு பேசுறாரு. இவங்களுடைய ஆட்சியில 75%, அதுல 40% டிஸ்பிளேஸ் யார் தெரியுமா? ட்ரைபல் பீப்புள். இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏற்கனவே இப்ப வந்து நம்ம மின்சார வாரியத்துக்கு கம்பம் நடுவோம், யாருடைய அனுமதியும் தேவையில்லை. விவசாயிகளுடைய அனுமதி வருதா? அவசியம் இல்லை. அது எசென்சியல் சர்வீஸ். அது ஒரு இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது. நீங்க வந்து நீதிமன்றத்தை பண்ணுவீங்களா? தப்பா சொல்லுவீங்களா? ஏற்கனவே இருக்கு. அதை எந்த வகையில பயன்படுத்துறதுங்க சில நேரங்களில் சிக்கல் முரண்பாடு வருது தவிர இவைகள்லாம் ஏற்கனவே நடந்தது. நீங்க 2013 எழுப்பின கன்சென்ஸ் எல்லாம் முழுமையா நிறைவேற்றக்கூடிய 13 கன்சென்ஸ் அவையெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அதனால என்ன, இப்போ நான் என்ன சொல்றேன், எல்லா அமெண்ட்மெண்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க சார். எல்லா அமெண்ட்மெண்ட் அரசாங்கம் ஏத்துக்கணும் ஒண்ணும் கிடையாது. பாருங்க, நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க இப்பொழுது ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கிறீங்க அதிமுக கேட்டீங்க. இவர் என்ன சொன்னாரு? நீங்க வந்து ஒரு யூ-டர்ன் எடுத்திருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் எவ்வளவு விஷயத்துல திமுக யூ-டர்ன் எடுத்திருக்கிறது. FDI ரீட்டைல், இது விவசாயிகளுக்கு எதிரானது, வியாபாரிகளுக்கு எதிரானது அப்படின்னு நிலைப்பாடு சொன்னீங்க. மத்திய அரசாங்கம் கைவிடணும் அப்படின்னீங்க. பார்லிமெண்ட்ல போய் என்ன பண்ணீங்க? அன்றைக்கு எங்களுக்கு வழக்கு இருந்தது, இன்றைக்கு வழக்கு இருக்கு. ஆதரிக்க வேண்டிய நிலைமை கட்டாயத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதா நாங்கள் தான் சொல்றேன். நீங்க அடுத்த கேள்வி எனக்கு தெரியல. எங்களுக்கு ஆதரிக்க வேண்டிய நேரம் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஆதரிப்போம். அன்னை இந்திரா காந்தியை இங்க வந்து கூட்டத்தில் வந்து சொல்லிட்டு போனாங்க, திமுக ஆதரித்தால் எப்படி கடுமையாக எதிர்த்தாலும் கடுமையாக எதிர்ப்போம், ஆதரித்தாலும் கடுமையாக ஆதரிப்போம். பாஜக கணக்கு வந்தவங்க ஒரு நாட்டுக்கு உருவாக்குறாங்க. அந்த பாஜக வாஜ்பாய் அவர்களுடைய கடிதத்தை ராகவன் படிக்கட்டும், அவர் எழுதுறதாக ராகவன் படிக்கட்டும். எந்த அளவுக்கு தேர்தல் அரசியல் நம்பகத்தன்மை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் உறுதியா நிற்பீங்க நீங்க சொல்றீங்க. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு அது எதிர்த்தீங்கல்ல, அந்த எதிர்ப்புல உறுதியா நிற்கணுமா? ஏன் பார்லிமெண்ட்ல போய் ஆதரிச்சீங்க? சொல்றேன், நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும் முழுமையாக. நான் என்ன சொல்றேன்னா, ஆதரித்தால் நாங்கள் முழுமையாக ஆதரிப்போம். அன்றைக்கு எதிர்த்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் எதிர்த்தோம். எங்களுக்குரிய எங்களுக்கு வந்து அன்றைக்கு நெருக்கடிகள் எந்த நெருக்கடியும் கிடையாது. இன்றைக்கு ஜெயலலிதா மேற்கு நெருக்கடி இருக்கு. ஆதரிக்கிறாங்க. வெளியில அப்போஸ் பண்ணோம், நாடாளுமன்றத்தில் சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டோம். நீங்க கேட்ட எந்த அம்சமும் வர்த்தகத்தில் விளக்கம் கொடுத்தாங்க. 13 திருத்தங்களை நாடாளுமன்றத்தில் சொன்னார். இன்னைக்கு இவங்க ஏற்றுக்கிற காரணம் என்ன காரணம் காரணம் நான் சொல்றேன். அன்னைக்கு அவர்கள் எங்களுடைய அரசுல பங்கு பெற்றார்கள்.
they were supporting our government. We were dependent on அமைச்சரவை. எங்களுடைய they extended support to the government. இவங்க அமைச்சரவையிலும் இல்ல, they did not depend on இது. சோ அதை எடுத்தோம்னா அன்றைக்கு அமைச்சரவை விழும், அது நாட்டு நலனுக்கு நல்லதில்லை என்பதற்காக நீங்க சில்லறை வியாபாரத்தை எதிர்த்தவர்கள். நீங்க இன்னைக்கு அந்நிய முதலீட்ட ஆன்லைன் அடிக்கடி நீங்க அது 100% சில்லறை வியாபாரம் நீங்களா பேசுறீங்க சார். உங்களுக்கு எல்லாம் ஒரு கூச்சம் வேண்டாமான்னு கேக்குறேன். உங்க மேல மரியாதை இருக்கு. இங்க பாருங்க, ஒழுங்கா பேசுங்க மிஸ்டர் நாராயணன். மிஸ்டர் நாராயணன் ஒழுங்கா பேசுங்க. திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ராங். அதாவது உங்களால பாருங்க, அமைதியா இருக்கு, தவறா பேசாதீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னா பேசவே வேண்டாம். நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு காங்கிரஸ் கிட்ட இருந்து நான் வேற எப்படி சப்ஜெக்ட் டைவர்ட், அவர் சப்ஜெக்டே கிடையாது, டாபிக்கே கிடையாது, இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. முதல்ல பேசிட்டு இருக்காரு, இதேதான் பண்ணிட்டு உங்களை அக்யூஸ் பண்ணாரு, என்ன அக்யூஸ் பண்றாரு, தமிழ் பேசிட்டு இருப்பாரு. அதுல எனக்கு நான் முதல்ல சொல்லுங்க, திமுக தலைவர் அவரே பகிரங்கமா அவருடைய அந்த அறிக்கையிலே ஒன்னத்தை ஒப்புகிறார். நாங்கள் விசுவாசமிக்க கூட்டணி தர்மத்தை பின்பற்றுகிறவர்கள். ஆக அதற்கும் புரட்சி தலைவி அம்மா மிக தெளிவா சொல்லிட்டார். நீங்க உங்க கூட்டணி தர்மத்தை எப்படி விசுவாசம் காட்டுவீங்க? உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக. நாங்கள் மக்கள் நலத்துக்கு, மக்கள் விசுவாசிகள், மக்களுக்காக. நீங்க கொண்டு வந்து இந்த தேர்தலை கொடுத்துட்டு பேசவே விட மாட்டேங்கிறீங்க. ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க? வழக்கு விடுவீங்கன்னு கொடுத்தாங்க. அதுக்கு ஆதாரப்பூர்வமா வெளிப்படுத்த அனுமதியை கேட்க மாட்டீங்க. புத்தகத்தில் சொன்னாரா இல்லையா? என்ன ஜெயலலிதா அம்மையார் வழக்கிலிருந்து விடுவிக்க தொடங்கிடுவேன். சர்க்காரியா வந்ததுக்கு பிறகு கமிஷன் எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு பிறகு முன்னாடி தான் நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. எம்ஜிஆர் வந்தாரு, என்ன பண்ணாரு? முகாந்திரம் இல்ல, எங்க மேல வழக்கு விடுறதுக்கு முகாந்திரம் இல்ல. கடிதத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வருமான வரி 18 வருஷம் வருமான வரி கேஸ் நடக்குது, திடீர்னு கேஸ் நீங்க முடிக்கப்படுது. உங்களுக்கு எனக்கு நடக்குமாது? அதாவது நீங்க உங்க கேள்விக்கு நான் சொல்றேன், நீங்க பயன்படுத்தி வர்றீங்க, உங்க அறிக்கையில பயன்படுத்தி ஒரு நாள் கூட நம்ம கோர்ட்டுக்கு வரல. அது நீதிமன்றம் மத்திய அரசாங்கம் மீது குற்றம் சாட்டலாம், ஜெயலலிதாவே அதிமுகவே கேள்வி கேட்கலாம். நான் ஜுடிஷியல் ப்ராசஸ் பாருங்க, 18 வருஷம் கேஸ் நடக்குது, ஒரு நாள் கூட நம்ம கோர்ட்டுக்கு வரல. கேஸ் முடிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் கேட்கிறேன், நீங்களும் கேளுங்க. ரொம்ப சுருக்கமா, எதற்கும் ஒரு அளவு இருக்கு. இப்படி அளவில்லாம திமுக தலைமையே நீதிமன்றத்தையே சந்தேகிக்கிற அளவு இருக்கு. இதுல உள்நோக்கம் இருக்கு, உள்நோக்கம் இருக்கு. உள்நோக்கம் எந்த சட்டமுமே நான் ஏற்கனவே சொன்னது போலதான் பல நிலைகளில் ஒவ்வொரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால எதிர்கட்சி அதை எதிர்க்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. இந்த பாராளுமன்றத்தில் இதை ரொம்ப பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டில் வேணா அது வேணும் இல்லாம எதிர்கட்சினா எல்லாத்தையும் எதிர்க்கிறது. பார்லிமெண்ட்ல பல நேரங்கள் நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கோம், அவங்க சப்போர்ட் பண்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாத்திரம் இல்ல, இவர் சொன்னாரு ஜெட்லி போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் தான் கலைஞரோட ஸ்டேட்மெண்ட்ல அந்த வழக்கை பத்தி எல்லாம் சொல்றாரு. ஜெட்லி சந்திச்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அதனுடைய பொதுச் செயலாளராக யார் இருக்கணும் அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். அவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவரா இல்லையாங்க எங்களுக்கு கவலை இல்ல. அந்த கட்சி முடிவு பண்ணிக்கிட்டு யார் தலைவரா இருக்கணும் அந்த கட்சிக்கு அந்த அவங்களை தலைவரா வச்சிருக்கிறது. அந்த தலைவரை போய் சந்தித்தோம். சோனியா காந்தி அவர்களை சந்தித்திருக்கிறார், வெங்கையா நாயுடு போய் சந்தித்தார். ஆதரவு கேட்கறது ஆளுங்கட்சியோடைய கொண்டு வரணும். சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப சுருக்கமா, விவசாயிகளுக்கு சொன்னவங்க நிச்சயமா விவசாயத்துக்காக சேலை அப்படி செஞ்சிருந்தா
6000 கோடி தமிழகத்துக்கோ இல்ல டீசல் விலைக்கோ விவசாயிகளுக்கு பணம் சேர்ந்திருக்கணும், எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு மக்கள் சந்தேகிக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா மக்களுடைய இதற்கு பின்னாடி உள்நோக்கமும் அரசியலும் இருக்குது. உங்களுடைய பார்வை, நேயர்களுடைய கருத்து என்ன? நில ஆர்ஜித சட்டத்துக்கு அதிமுகவுடைய ஆதரவு, மக்கள் பார்வை. நில ஆர்ஜித சட்டத்துக்கு அதிமுகவின் ஆதரவு மக்கள் நலன் சார்ந்தது என்று 13%, அரசியல் என்று 83%, விவாதம் தேவை என்று 4% சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டது என்று 83%, மக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு என்று 13%, விவாதம் தேவை என்று 4% சொல்லியிருக்கிறார்கள். ராஜ்யசபால இட் இஸ் ஃபேசிங் an acid test. அதுதான் நிச்சயமாக இந்த ஒரு மசோதாவுக்கு ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு சோதனையாக இருக்க போகிறது. எப்படி அதை தாண்ட போகிறதா, அந்த சோதனையை தாண்ட போகிறதா, இல்ல ஒரு பாராளுமன்ற ஜாயிண்ட் செஷன், அதாவது இரு அவைகளும் கூடித்தான் முடிவெடுக்க போகிறதா, பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராகவன் அவர்களுக்கும், திரு நாராயணன் அவர்களுக்கும், திரு ஜெயராஜ் அவர்களுக்கும், திரு சேக்கு தமிழரசன் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்கதையாக தொடர்கிறது நேயர்களே காவிரி விவகாரம். காவிரி இறுதி ஆணையை கெசட்ல வெளியிட்டாலும் கூட காவிரி மேலாண்மை வாரியம் சட்டப்படி அமைய பெற வேண்டியது. இதற்கு எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ அப்படியெல்லாம் முட்டுக்கட்டை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கர்நாடகா இதற்கு தொடர் முயற்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் மேலும் இந்த பிரச்சனைக்கு தமிழகத்துக்கு சிக்கல் சேர்க்கும் வகையில் மேகதாது அப்படிங்கிற இடத்துல தடுப்பணை கட்ட, அணை கட்டுறதுக்கு கர்நாடகா தொடர் முயற்சி செய்து வருகிறது. இது புதிய முயற்சியா? நிச்சயம் அல்ல. இதற்கு செங்கலாக அடுக்கி தொடர்ந்து இந்த முயற்சியை செய்து வருகிறது. தமிழ்நாடு சர்க்கார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் ஒரே கருத்தில் தான் இதில் இருக்கிறார்கள். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது காவிரி இறுதி ஆணைக்கு எதிரான ஒரு முடிவு. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நமக்கு இருக்கிறது. மத்திய அரசிடம் தமிழ்நாடு சர்க்கார் வலியுறுத்தி இருக்கிறது. வழக்கும் தொடர்ந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இந்த முயற்சியை கர்நாடக சர்க்கார் தொடர்கிறது. தன்னிச்சையான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில மேலும் பல நகர்வுகள், அதற்கு நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் பல கேள்விகள் எழுப்பியிருக்கின்றன. மாநில அரசு, மத்திய அரசு இந்த விவகாரத்தை சரியாகத்தான் அணுகி வருகிறதாங்கிற கேள்வி எழுகிறது. எதிர்கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்கின்றனவாங்கிற கேள்வியும் எழுகிறது. விவாதிப்போம் ஆயுத எழுத்து நிச்சயம். மாநில சர்க்கார் இந்த விவகாரத்தில் போதுமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதா, அது அரசியலாக்கப்படுகிறதாங்கிற கேள்விகள் எழுந்திருக்க இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்கள், அதே போல அதிமுகவுடைய மூத்த பிரமுகர் திரு துரையரசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு துரையரசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு துரையரசன் அவர்களுக்கு தான். இந்த விவகாரத்துல ஆளும் அரசு நிச்சயமாக கர்நாடகா இஸ் அட் ஃபால்ட் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கருத்தொற்றுமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் இதை தடுக்க, இதை நிறுத்த மாநில சர்க்கார் போதுமான நடவடிக்கைகளை எடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதை தடுப்பதற்கான முயற்சிகளை தமிழக சர்க்கார் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அந்த நடவடிக்கை எடுத்திருக்குது. இதற்கு முன்னோடியா சொல்லணும்னு சொன்னாக்க, நம்ம காவிரியை மீட்டு தருவதற்காக எடுத்த நடவடிக்கை உலகமே பாராட்டியது. அதை போலவே முல்லை பெரியார் பிரச்சனையிலே கேரள அரசு கொண்டு வந்த அத்தனை தகுதித்தையும் தவிடுபடியாக்கி 142 அடி உயரம் அந்த அணையை கட்டுவதற்கான முயற்சியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணித்தரமாக எடுத்திருக்கின்றார்கள். இதையும் உலகம் பாராட்டி இருக்கின்றது. இதை போன்ற நிகழ்ச்சிகளிலே இந்த நிகழ்வையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவர் சார்ந்திருக்கின்ற அமைச்சரவையும் தெளிவான சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது மத்திய அரசு கடிதமும் அனுப்பியிருக்கின்றது. இருந்த போதிலும் மத்திய அரசு மெத்தனமாக இருப்பது இந்தியாவின் இறையாண்மைக்கு ஆபத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கின்றேன். நான் திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். வழக்கு தொடர்ந்தாச்சு, தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, மத்திய அரசுக்கு ஒரு வலியுறுத்தல பல முறை வலியுறுத்தியாச்சு. மாநில சர்க்கார் மேல குறை இந்த விவகாரத்துல கூற முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இதே கடிதம் எழுதியதற்காக எங்கள் தலைவர் கலைஞரை ஜெயலலிதா அம்மையார் எப்படியெல்லாம் கடந்த ஆட்சியில விமர்சித்தார் என்பதை நீங்கள் நாட்டு மக்களும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். கடிதம் மட்டுமே எழுதுறார், கடிதம் மட்டுமே எழுதுகின்றதே இவர் வேலைன்னு சொன்னார். இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் செய்கிறார். அதிமுக அரசு வழக்கு தொடர்பான முயற்சி போட்டிருக்கு. வழக்கு தொடர்றதுக்கு நம்பர் பண்ணிருக்காங்களா?
கேஸ் இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்துருச்சா, 25 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கான், பீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணிருக்காங்க. வழக்கு இன்றைக்கு இது ஒரு ஆதார பிரச்சனை. இந்த ஆதார பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனையிலே இந்த அரசு இன்றைக்கு நத்தனமாக இருக்கிறது. இந்த அரசு எப்படி நீங்க இந்த அரசு வேற என்ன செய்திருக்கணும்? இல்ல, இது வழக்கை வந்து என்றைக்கு தாக்கல் பண்ணி இடைக்கால தடையாணை பெற்றிருக்கணும் சார். அதுதான் எங்களுடைய இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் ஒருவேளை இவர்கள் அமைத்திருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. வந்து இவர்கள் கொண்டு வந்தார் என்பதற்கு கொண்டு வந்த நான் கொண்டு வந்தேன். அனைத்து கட்சியும் இன்றைக்கு வலியுறுத்தியது. அன்றைக்கு ஆளுங்கட்சியில இருந்த நாங்களும் இன்றைக்கு வலியுறுத்தினோம். அதன் அடிப்படையில் அன்றைக்கு காங்கிரஸ் அரசு இந்த திட்டத்தை வந்து கெஜெட்டில் வெளியிட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஆட்சி காலத்துல இருந்த வரைக்கும் அது வெளியிடப்படல. 2008 வருது. நான் இல்ல சொல்லல சார். அதாவது நாங்கள் வந்து நாங்க இன்றைக்கு ஜெயலலிதா என்ன செய்கிறாரோ, அம்மையார் ஜெயலலிதா என்ன செய்கிறாரோ அதே தான் நாங்கள் அன்றைக்கு செய்தோம். கடுமையாக வாதாடினோம், போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் தலைவர் அது குறித்த கடிதத்தை, அது குறித்த தகவலை இன்றைக்கு நாங்கள் பகிரங்கமாக இந்த அரசை வலியுறுத்தி, நரேந்திர மோடி அவர்களை வலியுறுத்தி எங்கள் தலைவர் கலைஞர் இன்றைக்கு முன்னெடுக்கிறார் அந்த பிரச்சனையை. ஒரு அரசு என்கின்ற வருகின்ற பொழுது சில கடப்பாடுகள், சில கடமைகள் ஏற்படுகிறது. அதற்குள் தான் அவர்கள் இயங்க முடியும். இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தால் இந்த பிரச்சனையில என்றைக்கோ நம்பர் பண்ணியிருப்பார்கள், என்றைக்கோ இடைக்கால தடை வாங்கியிருப்பார்கள். வேறொரு ஒன்றைக்கு முதல்வராக இருக்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இதை போல வாழ்வாதார பிரச்சனையிலும் இந்த அரசு மென்மை போக்கை கடைபிடிக்கிறதோ. இன்றைக்கு பட்ஜெட் என்றைக்கு வந்திருக்கணும், ஒரே உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு பட்ஜெட் என்னைக்கு வந்திருக்கணும், இன்னைக்கு வருது. இந்நேரம் பட்ஜெட் முடிந்து பட்ஜெட் செஷனே முடிஞ்சிருக்கணும். ஆனா இந்த அரசு பட்ஜெட்டை இப்பதான் தொடங்குறாங்க, பட்ஜெட் கூட்டத்தொடரே இப்பதான் தொடங்குறாங்க. அப்ப பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இவ்வளவு மென்மை, அதாவது அலட்சிய போக்கில் இந்த அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இப்படி வாழ்வாதார பிரச்சனை, இது முக்கிய பிரச்சனை, இதுல எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க ஒரு அரசு இதுல ஒரு கருத்தொற்றுமை இருக்கிறது, வழக்கு போட்டாச்சு. அவர் சொல்வது போல இந்த வழக்கு என்ன நிலையில இருக்குங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கடிதம் நிச்சயமாக எழுத வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. இதை தாண்டி தமிழ்நாடு சர்க்கார்ல இருந்து செயலாளரோ இல்ல அமைச்சரோ, பிடபிள்யூடி அமைச்சர் முதலமைச்சரும் கூட ஒரு நீர்வளத்துறை அமைச்சரையோ பிரதமரையோ நேர்ல சந்தித்து இந்த விவகாரம் சார்ந்து, இந்த மேகதாது அணை சார்ந்து ஸ்பெசிபிக்கா, நீங்க ஏற்கனவே பிரதமர் ஜெயலலிதா சந்தித்தார், அதுக்கு குறிப்பிடுவீங்க. இது சார்ந்து எவ்வளவு பிரஷர் நேர்ல சந்தித்து அதிமுக கொடுத்திருக்கிறது? கட்டாயமா இதை பொறுத்தவரை ஜெயராஜ் சொல்லியதற்கு நான் பதில் சொல்ல வேணும். இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அந்த காவிரி சார்ந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளா இருந்த போதிலும் கூட ஒரு வரியை கூட எடுத்து போடாத ஒரு நிலையில கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர்கள் துணையா இருந்தவர்கள். என்றைக்காவது காவிரி பிரச்சனையில தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி இருக்கிறார்களா? இந்த காவிரி பிரச்சனை அவர்கள் காலத்திலே நகர சொல்றேன். காவிரி பிரச்சனை சார்ந்த விஷயத்துல வந்து பூரா குப்புசாமி என்ற ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார். எல்லா விஷயங்களையும் நான் பேசும்போது சத்தம் போட்டு நீங்க என்ன இதற்கான முயற்சியை இந்த பிரச்சனை வந்ததிலிருந்தே தமிழக அரசு தெளிவாக சரியாக எடுத்திருக்கின்றது. இது வந்து இந்த சூழலில் வந்து அம்மா அவர்கள் வந்து பல்வேறு பிரச்சனையில் இருந்த பிறகு முதலமைச்சரா வந்து இருக்கின்ற பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் வந்து இதுல கடுமையா நடவடிக்கை என்ன பண்ணார், இதற்காக இங்கிருந்து அதிகாரிகள் போய் பார்த்திருக்கிறாங்களா? இந்த துறை சார்ந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்குதான் இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய வந்திருக்குது. நீங்களே ஏற்றுப்பீங்க இது காவிரி இறுதி ஆணைக்கு எதிரான அரசாங்கத்துடைய செயல். ஆக இதை வந்து வழக்கு ஒரு பக்கம் இருக்க, மத்திய அரசாங்கம் நினைத்தால் அதை தடுத்து நிறுத்த முடியும். எவ்வளவு பிரஷரை மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் மேல இந்த விவகாரத்தில் இட் இஸ் வயலேட்டிவ், இது வந்து சட்டத்துக்கு புறமானது, இறுதி ஆணைக்கு புறமானது அப்படின்னு கடிதம் எழுதிருக்கிறது. ஏற்கனவே நீங்க எவ்வளவு முறை நேர்ல போய் இங்கே அதிகாரிகள் போயிருக்காங்க, இல்லாட்டி ஒரு அனைத்து கட்சி டெலிகேஷன் போயிருக்கலாம், இல்லாட்டி இங்கே அரசுடைய டெலிகேஷன் கூட போயிருக்கலாம். இஷ்யூ ஸ்பெசிபிக்கா போயிருக்காங்க. வந்து இந்த பிரச்சனை வந்து இன்றுதான் இல்ல, ஒரு 3 மாதம் இந்த பிரச்சனை 3 மாதமா இருக்குது. 3 மாதமா இருக்கிற பொழுது இந்த பிரச்சனை சார்ந்த விஷயத்துல, தமிழகத்தின் பிரச்சனை சார்ந்த விஷயத்துல தமிழக அரசும் தமிழகத்துடைய முதலமைச்சரும் சும்மாவே இல்ல. இது நடவடிக்கை
அடுத்த கட்டமா இனி வருகின்ற காலங்களில் இன்னைக்கு வந்திருக்கின்ற போது அடுத்த கட்டமா எப்படி காவிரி பிரச்சனையில் நாங்கள் தீர்வை கண்டோமோ, எப்படி முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்வை கண்டோமோ, எப்படி மீத்தனை நிறுத்த தீர்வை கண்டோமோ, அதை போலவே இந்த அணையை தடுப்பதில் எதிராக சட்டத்துக்கு புறம்பாக கர்நாடகா இந்த செயலை செய்துதான் குற்றச்சாட்டு. அவங்களே இவ்வளவு வேகமா நகர்த்தி செல்றாங்க. நியாயம் நம் பக்கம் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி நம்மால் இந்த சமயத்தில் ஏன் நிறுத்த முடியல? போதுமான அளவுக்கு பிரஷர் போயிருக்காங்க தான் கேள்வி. இல்ல நிச்சயமா பிரஷர் கட்டாயமா போயிருக்கு. இல்ல அது மாதிரி கொடுக்க வேண்டியது ஏற்கனவே இன்னைக்கு 25 கோடி ஒதுக்கிருக்காங்க. பேசும்போது தயவு செஞ்சு நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்திருக்கு, இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் ஊமை மாதிரி இருந்துகிட்டு இதுல இதுல நிச்சயமாக மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் இது அமைதி காத்தால் இந்தியா இறையாண்மைக்கு ஆபத்துங்கிற சொல்லிக்கிட்டு எதிர்காலத்தில் சட்டமன்றம் 25 தொடங்க இருக்கின்றது. சட்டமன்றத்தில் தெளிவான தீர்மானம் நிச்சயமாக ஆளும் அரசு சார்ந்து நீங்க கேள்வி எழுப்புறீங்க. மத்தியில நீங்க காவிரி இறுதி ஆணையை வயலேட் பண்றது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. மத்திய வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி இதுல தடுத்து நிறுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. ஆக ஒரு குற்றச்சாட்டை மத்திய சர்க்கார் மேல வைக்கணுமா, இல்ல வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய கடிதங்கள் எழுதியிருக்கக்கூடிய தீர்மானம் செய்திருக்கக்கூடிய பிரஷர் கொடுத்திருக்கக்கூடிய மாநில சர்க்கார் மீது விமர்சனம் செய்யும்போது நீங்க தவறான திசையில நீங்க குற்றச்சாட்டு. இது வாழ்வாதார பிரச்சனை. அதிமுகவோ திமுகவோ பாமகவோ கம்யூனிஸ்டோ பிஜேபியோ தனிப்பட்ட பிரச்சனை இல்லாது. நாங்கள் அவர்கள் முன்னெடுத்தால் அவர்களோடு இணைந்து போராட்ட களத்தை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்க முன்னெடுக்கலன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரே ஒரு கேள்விதான். 7 பக்க அறிக்கை கடந்த நிலநடுப்புக்கு ஆதரவாக அம்மையார் ஜெயலலிதா கொடுக்கிறார். இதுக்கு ஏன் கொடுக்கிறது? ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இந்த ஒரு கேள்வி எழுது. இதுல அதிமுக அரசாங்கத்தோட நிலைப்பாடு மிக தெளிவானது. நீங்க எந்த பக்கமோ, எல்லாரும் எந்த பக்கமோ, பாமக எந்த பக்கமோ, கம்யூனிஸ்ட் எந்த பக்கமோ, அந்த பக்கம் தான் அதிமுக. ஒரு அனைத்து கூட்டம் கூட்டலாமே. ஹரி, நான் தான் கேட்கிறேன். ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுறதுலயும் சரி, இல்லாட்டி இதற்கு முந்தையும் சரி, காவிரி விவகாரத்துல ஏன் ஒரு அனைத்து கட்சி கூட்டம்? இன்னைக்கு பக்கத்து மாநிலம் கர்நாடகா அவங்க தவறு செய்யறாங்கிறது குற்றச்சாட்டு. அவங்க போய் ஒரு ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து போய் மத்திய அரசாங்கத்தை பாக்குறாங்க. தமிழ்நாடு நம் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கும் பொழுது ஏன் நம்ம ஒரு ஒருமித்த குரல்ல இதே ஒத்த கருத்து இருக்கும் போது ஒருமித்த குரல்ல ஏன் வெளிப்படுத்த கூடாது? நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இதை இது முற்காலத்தில் கூட இந்த மாதிரி பல கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்குது. எந்த கூட்டத்தில் வந்தாலும் அங்க மக்களமா பேசுவதற்கு சில வருவார்களே தவிர நியாயமான தீர்வை கொடுப்பதற்கு வரவில்லை. அதனால அடுத்த கட்டம் சொன்னா நிச்சயமா எதிர்கட்சி கூட்டத்தையும் கூட்டுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுவதற்கு அதுக்கான விவகாரத்தில் நம்ம எல்லாரும் ஒரே அதிமுக சர்க்கார் இந்த கோரிக்கை புதுசல்ல. கர்நாடகா தொடர்ந்து கெசட்ல வெளியிட்டாலும் கூட கூடாதுங்குது, செய்யக்கூடாது, வெளியிட்டாலும் வந்தாலும் நான் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படிங்குது. இதுல தொடர் கோரிக்கையா இருக்கு. திமுக மட்டுமல்ல, பல கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அதற்கு செவி சாய்க்க கூடாது? அதுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதன் மூலமாக மட்டும் அதை முடிவெடுத்து விட முடியவே முடியாது. கேரளா செய்து ஒரு அரசினுடைய நிலைப்பாடு என்பது அரசை சார்ந்தது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள் முதலமைச்சர் சொன்னாக்க இதெல்லாம் வச்சு செய்வதை விட இது எப்படி முல்லை பெரியாறுலையும் ஈழ பிரச்சனையிலையும் எல்லா பிரச்சனையிலையும் மீத்தேன் பிரச்சனையிலையும் சரியான முடிவை எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நியாயத்தையும் அதனுடைய உண்மையை வாங்கி தந்தாங்க. இதையும் செய்வாங்க. ஒரு முறை கூட ஆளுங்கட்சி இந்த ஆட்சியில இதுவரைக்கும் 4 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கிறார்கள். எந்த பிரச்சனைக்கும், காவிரி பிரச்சனை இல்ல, இன்னைக்கு மேகதாது பிரச்சனை, மற்ற ஆறுகளிலே கூட இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது. எல்லா இடத்திலும் அணைக்கட்டு கட்டப்படுகிறது. அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அரசியல் மாச்சரியங்களை தூக்கி எறிந்து விட்டு நாம் ஒன்றிணைந்து ஒரு குரலாக ஒழிக்க வேண்டும்.
அதுதான் எங்க தலைவர் கலைஞர் சொல்றாரு. நீங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக கேள்விதான் நாங்க கேட்கிறோம். நாங்க மட்டும் கலந்துக்கல, எங்களை மட்டும் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லல, எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசுறாங்க. இது வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த விவகாரத்துல ஒரு கருத்தொற்றுமை அப்படிங்கிறது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி காட்ட வேண்டியது இல்ல. நம்ம பக்கம் வேற எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியும்? நம்முடைய எதிர்ப்பை ஒன்று போராட்ட களத்தில் சந்திக்க எங்களுக்கும் பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர். சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் நமக்கு அதான் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏன் வந்து மத்த கட்சி டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றார், திருமாவளவன் என்ன சொல்றார், பாரதிய ஜனதா என்ன சொல்றது நீ கேட்க மறுக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு பார்வை எப்படி வழக்கை தொடுப்பது என்பதை கேளுங்க. நீங்க வழக்கு தொடுப்பது பல விஷயங்கள் இருக்கு. வழக்குல என்ன இல்ல இப்போ வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவு ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறார். சரி, எல்லாரையும் கூட்டிட்டு பாருங்க, எல்லா கட்சி தலைவர்களையும் கூட்டிட்டு போய் பிரதமரை பாருங்க, அனைத்து கட்சி குழு கூட்டத்தை ஏற்படுத்துங்க. ஒரு மாநில அரசா செய்யும் போது எஃபெக்டிவா இருக்கு. அவங்க வந்து ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியினுடைய அவங்க ஜனநாயக ரீதியாக இயங்கி இருக்கிறவர்களாக இருந்தால் இதை செய்திருக்கணும். அதான் எங்களுடைய இல்ல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்துல இருந்து திமுகவோ பாமகவோ யாரும் மாறுபடல. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கத்துடைய குரலுக்கு பலு சேர்க்கும் பொழுது ஏன் நம்ம பரிசீலிக்க கூடாது? நான் தெளிவா சொல்றேன். மறுபடியும் வந்து இதுவரையிலும் எல்லா பிரச்சனைகளிலும் வந்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி வந்து தெளிவா தலையிட்டு, அதாவது உச்ச நீதிமன்றம் சென்று எல்லா கேஸ்லையும் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அப்பேற்பட்ட நிலையில் வந்து எதிர்கட்சிகளையும் அந்த தோழமை கட்சிகளையும் மற்ற கட்சிகளையும் கூட்டிட்டு தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் கர்நாடகா செய்வதே நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமே எல்லா மாநிலமும் அவங்க சாலிடாரிட்டி காட்டும் பொழுது இந்த அரசாங்கம் மட்டும் நம்ம தனியா டீல் பண்ணுவேன், எதிர்கட்சிகளை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? அவங்க சாலிடாரிட்டி காட்டுறாங்க. மத்திய அமைச்சர்கள் போய் பிரதமரை போய் அந்த மாநிலத்தை சார்பா பேசுறாங்க. ஒரு பொதுவா இருக்க வேண்டிய ஒரு மத்திய அமைச்சர்கள் எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகளோட சேர்ந்து அந்த மாநில பிரச்சனைக்காக பேசுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த பலத்தை தமிழ்நாட்டும் காட்ட வேண்டிய ஒரு நிலை என்ன சொல்றாங்க? இதை பொறுத்த வகையில இன்னைக்கு கிட்டத்தட்ட 37 எம்பி இருக்கிறாங்க. இது தேவையில்லைங்க. அனைத்து கட்சி கூட்டம் வேணா சார். 37 எம்பிக்கள் இந்த விவகாரம் சார்பா பிரதமரையோ வாட்டர் ரிசோர்சஸ் அமைச்சரையோ போய் 37 எம்பிக்கள் சந்திச்சிருக்காங்க. கட்டாயமா சந்திக்க வேண்டிய சூழல் நாளைக்கே சந்திக்கலாம். நாளைக்கே சந்திக்கலாம். என்னன்னு கேட்டா நிலைப்பாடு இன்னைக்கு உள்ள முந்தானத்து உள்ள அதுக்கு முந்தைய கர்நாடகா சொல்லுது. அப்படிங்கும்போது எது வரைக்கும் பொறுத்துட்டு இருப்போம்? இல்ல, பொறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்நாடகாவினுடைய தவறான அணுகுமுறையை மாற்ற சட்டத்துக்கு எதிராக இருக்கிற அணுகுமுறை வந்து உலகமே சுட்டி காட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இது வந்து இறையாண்மைக்கு ஆபத்தானது, இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தானது. இந்த கருத்தை எப்படி வந்து காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எப்படி நீதிமன்றத்தில் அணுகிறோம். மத்திய அரசாங்கத்துக்கு ஜெயலலிதா கடிதம் கொடுத்திருக்கிறார். இதனால எம்பிக்கள் போய் சந்திப்போதோ அனைத்து கட்சி கூட்டம் சொல்லும் போதோ இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அனைத்து தரப்பும் உறுதியா இருக்குங்கிறது எப்படி காட்ட முடியும்? இல்ல, காட்ட முடியும் என்பதை ஒரு முடிவுடைய தீர்வை பொறுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் நாட் alone. The people are with the government. All parties are with the government. அப்படிங்கிறது இந்த சாலிடாரிட்டி தானே. பாருங்க, இன்னைக்கு வந்து கட்சிகளை கூட்டிக் கொண்டு போய் பார்க்க கூடாது என்ற எண்ணமே இல்லை. அதிமுக பிரமுகர்களா அதிமுக எம்பிக்களா இந்த நிமிஷம் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் பார்க்கலையே சார்? நாடாளுமன்றத்தில் முதல் முறை பிரதமரை போய் சந்திக்கும் போது இந்த விஷயத்தை தான் ஏற்பட்ட அவர் எழுப்புகின்ற பொழுது இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு இருக்கிற நிலைமை வேறு. இன்றைக்கு காலையில 25 கோடி ஒதுக்கிட்டான் செய்தி வந்த உடனே நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கே பிரதமரையோ அல்லது வாட்டர் ரிசோர்ஸ் அமைச்சரையோ பார்த்திருக்கலாம்.
ஒருவேளை நான் என்ன கேட்கிறேன் சார், நான் வந்து குற்றம் சாட்டுக்காக சொல்ல திமுக பிரதமரை சந்திக்கலாம். அதான் இருங்க, திமுக ராஜ்யசபா எம்பி சந்திச்சிருக்கலாம். அதைத்தான் நான் கேட்கிறேன். ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் எடுக்கிற ஒரு நிலைப்பாடு, இவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எங்களோடு பேசியிருந்தால் இந்த அரசு என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போது, வழக்கு தொடுக்கிறோமா இல்லை வந்து அரசியல் ரீதியாக இது தீர்வு காண்றோமான்னு எடுத்து பேசியிருந்தால் பேச்சுவார்த்தையின் மூலம் இப்பொழுது கர்நாடக அரசை கூப்பிட்டு பிரதமர் முன்னிலையில் ஒரு குழு போட்டு பேசலாம். நீங்க என்ன ஸ்டாண்ட் கேட்கறீங்க? இந்த ஆளுங்கட்சி இந்த கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க போய் நாளைக்கு பேசிட்டு வந்தா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விடுகிறேன். இதுவரை இது காவிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் வந்து 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தப்பட்டு இருக்குது பல்வேறு வகையில். ஒன்றில் கூட தெளிவான முடிவு வரவில்லை. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலையிட்ட பிறகு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் மட்டுமல்ல, காவிரி நடுவர்ப்பு தீர்ப்பை வாங்கி கொடுத்தாங்க. 25 சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது சரியான முடிவும் தெளிவான முடிவும் மக்களுக்கான தேவையான முடிவை வந்து நிச்சயமா எங்களுடைய புரட்சித் தலைவர் எடுப்பார்கள் என்று இந்த மேகதாதுல அணை கட்டிய தீர்வோம் அப்படின்னு கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கிறது. இது எப்படி அணுகப்பட வேண்டும்? மத்திய அரசாங்கம் இது தலையிடுமா? மாநில அரசாங்கம் வழக்கு தொடர்ந்து இருக்கிறது. இதற்கான ஒரு தீர்வு அனைத்து கட்சி கூட்டமா? இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க இது காவிரி இறுதி ஆணைக்கு எதிரானதாக இருக்கிறது. இது வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து காவிரி விவகாரத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரச்சனைகளை, விவசாயிகளுக்கான பாதிப்புகளை இது ஒரு தடுப்பணை அதிகமாக்குமே அப்படிங்கறதுதான் எல்லாருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கவலை. இந்த கவலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவானதான ஒரு கருத்து தான். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இது எப்படி அணுகப்படணுங்கிறது தான் சிலர் மாறுபடுகிறார்கள். நிச்சயமாக இது தீர்க்கப்பட வேண்டும். இனி ஒவ்வொரு முறை காவிரி விவகாரத்தை பற்றி பேசும்போது இதை பற்றி இன்னொரு முறை பேசுவதற்கான அவசியமும் காரணமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாம் நிகழ்ச்சியை முடிப்பது வழக்கம். ஆனால் தொடர்ந்து கொண்டே போகிறது, மீண்டும் அவசியம் ஏற்பட்டுக் கொண்டே போகிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் காவிரி இறுதி ஆணைப்படி இந்த ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமையப்பெற வேண்டும். இது போன்ற தடுப்பணைகள் உள்ளிட்ட பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு இனி தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும். அது நடந்தேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்களோடு பிரார்த்தனைகளோடு நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஜெயராஜ் அவர்களுக்கும் திரு துரையரசன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.